ஸ்ரீலஸ்ரீ முத்துசுவாமி என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு ஸ்ரீலஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகளால் மரகதத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர். இந்தியாவிலே மரகதத்தினால் மூலவர் இந்த ஒரு தளத்தில் மட்டும் அமைந்துள்ளார். பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை பிரார்த்தனையாக பதிவு செய்கின்றார்கள். மூலவர் மரகத விக்கிரகமாக எழுந்தருளியிருப்பதால் சுவாமி நோய்களை தீர்ப்பதாக ஐதீகம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 6 செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த முருகனை தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணப்பேறு மற்றும் புத்திரபாகியம் கிடைப்பதாக ஐதீகம். முத்துசுவாமி சித்தர் பாத யாத்திரையாக செல்கின்றார். அவருடைய தகவல்கள் யாருக்குமே தெரியாது. அருகாமையில் பெருமேர் கண்டிகை என்ற ஒரு தலம் உள்ளது. அந்த தலத்தில் சித்தர் தவம் செய்கின்றார். அந்த தவத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்து யாம் அசரீரியாக சொல்லும் இடத்தில் தாங்கள் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்று பணிக்கிறார். சுவாமி சொன்ன உத்தரவுக்கெனக இந்த இடத்துல தான் சுவாமி கோயில் கட்டணும் அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்திருக்கார். ஆலயத்திற்கு பின்புறமாக மலேசியாவில் காண்பது போல் 45 உயரமான தமிழ்நாட்டில் முதல் பெரிய முருகர் என்று சொல்லக்கூடிய வேலாயுத ஸ்கந்தமூர்த்தியானது அமைக்கப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து 162 படிகளை கொண்ட தலம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. உமா கோமல ஹஸ்தாப்ஜ சம்பாவித லலாட்டகம் ஹிரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரதும். நமது நடுபழனி அருள்மிகு ஸ்ரீ மரகத தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பெருங்கருணை செய்யூர் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த தலம் ஸ்ரீலஸ்ரீ முத்துசுவாமி என்று சொல்லக்கூடிய சித்தர் பெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு ஸ்ரீலஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகளால் மரகதத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர். இந்தியாவிலே மரகதத்தினால் மூலவர் இந்த ஒரு தளத்தில் மட்டும் அமைந்துள்ளார். இந்த ஆலயத்தில் பரிவார மூர்த்திகளாக சித்தி விநாயகர், ராஜராஜேஸ்வரி, நவகிரகங்கள், காரிய சித்தி ஆஞ்சநேயர், இடும்பன் மற்றும் ஷண்முகநாதர், நாகதத்தாத்திரேயர் முதலிய தெய்வங்கள் எல்லாம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை பிரார்த்தனையாக பதிவு செய்கின்றார்கள். மூலவர் மரகத விக்கிரகமாக எழுந்தருளியிருப்பதால் சுவாமி நோய்களை தீர்ப்பதாக ஐதீகம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் 6 செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த முருகனை தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணப்பேறு மற்றும் புத்திரபாகியம் கிடைப்பதாக ஐதீகம். இந்த ஆலயத்தை அமைத்த தலைவர்களாக முன்பொரு காலம் இந்த ஆலயத்தில் பாத வழிபாடாக இருந்தது. முத்துசுவாமி என்ற சித்தர் முருக பக்தர் யாத்திரையாக செல்கின்றார். அவருக்கு சுவாமி கனவுலே உத்தரவு கொடுத்து இந்த இடத்திலே ஆலயம் ஒன்று அமைக்க கட்டளையிட்டார். பின்பு முத்துசுவாமி என்ற சித்தரால் மக்களுடைய பொருளுதவிகளாலும் ஆலயமானது எழுப்பப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வந்தது. முத்துசுவாமி சித்தர் ஜீவசமாதை அடையறதுக்கு முன்பாக மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளிடம் ஆலயத்தை ஒப்படைத்து பின்பு மரகதத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆலயத்தில் வருடம் பங்குனி உத்திர பெருவிழாவானது மிகவும் சிறப்பான முறையில் 3 தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வேண்டுதல்களை சுவாமியிடம் செலுத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி பெருவிழா, நவராத்திரி பெருவிழா முதலிய பூஜைகளில் தைப்பூசம் முதலிய விழாக்கள் எல்லாம் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து பக்தர்கள் ஏராளமானோர் இங்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கு மூலவர் மரகத தண்டாயுதபாணி சுவாமி. மூலவர் மரகத விக்கிரகம் என்பதால் செவ்வாய்க்கிழமை மாதாந்திர கிருத்திகைகளில் பசும்பால் பன்னீர் அபிஷேகம் நடைபெறுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை பங்குனி உத்திர திருவிழாவினன்றும் பிரம்ம முகூர்த்த வேளையில் மகாபிஷேகமானது மூலவருக்கு வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் நடைபெறுகின்றது. நித்திய பூஜைகளானது உற்சவ மூர்த்திகள் முதலிய தெய்வங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. எனவே பக்தர்கள் அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்து இல்லாமல்ல முருகப்பெருமான் திருவர்களையும் குருவர்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முத்துசுவாமி சித்தர் பாத யாத்திரையாக செல்கின்றார். அவருடைய தகவல்கள் யாருக்குமே தெரியாது. அருகாமையில் பெருமேர் கண்டிகை என்ற ஒரு தலம் உள்ளது. அந்த தலத்தில் சித்தர் தவம் செய்கின்றார். அந்த தவத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்து யாம் அசரீரியாக சொல்லும் இடத்தில் தாங்கள் கோயில் கட்ட வேண்டும் அப்படின்று பணிக்கிறார். சுவாமி சொன்ன உத்தரவுக்கெனக இந்த இடத்துல தான் சுவாமி கோயில் கட்டணும் அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்திருக்கார்.
அதுக்கப்புறம் முத்துசுவாமின்ற சித்தராலும் அவர் காவடிகள்லாம் எடுத்து பக்தர்களுடைய பொருளுதவியாலும் ஆலயமானது ஒரு 54 ஆண்டுகள் முன்பாக எழுப்பப்பட்டது. காஞ்சி மகான் சங்கராச்சாரிய சுவாமிகளால் தென்பழனிக்கும் வடபழனிக்கும் இடையில் இருப்பதால் நடுபழனி அப்படின்ட்டு பேர் வைக்கப்பட்ட தலம். ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்து மறுநாள் அன்று கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தன்று ஆலய ஸ்தாபகர் ஸ்ரீ முத்துசுவாமி சித்தரின் குரு பூஜை பெருவிழாவானது சிறப்பாக நடைபெறுகின்றது. அனைவரும் முருக இறைவனது பேரலை பிறக என கேட்டுக்கொள்கிறோம். இந்த தலமானது சென்னை மார்க்கமாக வரும் பக்தர்களுக்கு மேல்மருவத்தூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. செய்யூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர், சித்தாமூர் வழியாக சித்தாமூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆலயத்தில் உள்ளே நுழைந்தோமானால் அடிவாரத்தில் ஸ்ரீ ஆலய ஸ்தாபகர் ஸ்ரீ முத்துசுவாமி சித்தர் மணிமண்டபம் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக வாயிலில் காரிய சித்தி ஆஞ்சநேயர், இடும்பன், உள்ளே நுழைந்ததும் சித்தி விநாயகர், அடியார் பெருமக்கள் மற்றும் நவகிரகங்களானது அமைந்துள்ளது. ஆலயத்திற்கு பின்புறமாக மலேசியாவில் காண்பது போல் 45 உயரமான தமிழ்நாட்டில் முதல் பெரிய முருகர் என்று சொல்லக்கூடிய வேலாயுத ஸ்கந்தமூர்த்தியானது அமைக்கப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து 162 படிகளை கொண்ட தலம். படிகள் மெல்ல நடந்து வந்தேயானால் முதல் மண்டபத்தில் ஸ்ரீ முத்துசுவாமி சித்தர் ஆலய ஸ்தாபகருக்கு சன்னதியானது எழுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து உள்ளே நுழைந்தோமானால் அறுபடை மண்டபம், அறுபடை வீடு மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமானது அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக உள்ளே வந்தோமானால் நேரடியாக கருவறையில் மரகத தண்டாயுதபாணி சுவாமியும் உற்சவர் தண்டாயுதபாணி சுவாமியும் பெற்றுள்ளார். உள்பிராகாரத்தில் வலதுபுறத்தில் வள்ளி தெய்வானை உடனுரை சண்முகநாதர் உற்சவமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கின்றார். இடதுபுறத்தில் விநாயக பெருமான் அனகாலட்சுமி சமேதராக எங்கேயுமே இல்லாத ஒரு வகையில் நாகதத்தாத்திரையராக இங்கே எழுந்தருளை அருள் புரிகின்றார். மேலும் உற்சவமூர்த்தியாக வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளை அருள் புரிகின்றார். தொடர்ச்சியாக ஆலயத்தில் தினசரி பூஜைகளானது நடைபெற்று வருகின்றது. அனைவரும் வருக, இறைவனது திருளை வருக என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆலயமானது தினமும் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் பக்தர்களுக்கு ஏற்றாற்போல் நேரமானது மாறுபடுகிறது. மாதாந்திர கிருத்திகை வழிபாடு இங்கு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அனைவரும் கிருத்திகை வழிபாட்டில் பயன்பெறுந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கல்பத்ருமம் ரிணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வஜமனாமஜமேகவக்திரம் காத்தியாதனி பிருகசுதம் கடிபத்தவாம் கௌபீனினம் கனகதண்டதரம் நமாமி மரஹத தண்டாயுதபாணி சுவாமினே நமோ நமஹா.